அம்மா, ஆகாஷ்க்கு ஃபேவரா நேத்து நீங்க ஐடியா கொடுத்ததும் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேம்மா. ஆனா நீங்க பரவாயில்ல, தெளிவாதான் இருக்கீங்க. அதனாலதான் நம்ம சித்துவையும் தென்றலையும் ஜோடியா கோயில் கட்டி வச்சிருக்கீங்க. சூப்பர்மா. கையை கொடுங்க, குடுங்க குடுங்கம்மா, பரவாயில்ல. அட குடுங்கன்றல. அட அம்மா போயிட்டாங்களா? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அம்மா, யாருக்கு இப்படி அவசரமா போன் பண்றீங்க? சாரதாம்மா. ஹலோ. ஹலோ ஆகாஷ். சொல்லுங்கம்மா. ஆகாஷ், இப்ப நீ பிஸியா இருக்கியா? இல்லம்மா, ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். மத்தபடி பிஸியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னது ஆகாஷா? அவனுக்கு எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? சொல்லுங்கம்மா, எது கேக்குறீங்க? நேத்து நான் உன்கிட்ட நீ தாராவோட சேர்ந்து தென்றல வெறுப்பேத்த சந்தர்ப்பம் அமையும் போது சொல்றேன்னு சொன்னல. இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அப்படியா? சூப்பர்மா. இப்போ தென்றல் எங்க இருக்கா? தென்றல் சித்துவை கூட்டிக்கிட்டு போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிருக்கா. இது உனக்கு சரியான சான்ஸ். நீ இம்மீடியட்டா தாராவை கூட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போ. அங்க போய் தாராவோட க்ளோஸா இருக்கிற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசி தென்றலை எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ அவ்வளவு வெறுப்பேத்து. அம்மா, அதுக்கப்புறம் பாரு, தென்றல் ஆட்டோமேட்டிக்கா பொசசிவ்னஸ்ல உன் மேல இருக்கிற காதலை வெளிப்படுத்திடுவா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சூப்பர். சூப்பர்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நீ சீக்கிரமா போனை கட் பண்ணிட்டு தாராவை கூட்டிக்கிட்டு முதல்ல பொன்னியம்மன் கோயிலுக்கு கிளம்பு. சரிம்மா, இப்பவே நான் கிளம்புறேன். சரி. அம்மா, அம்மா, நீங்க பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிற பைத்தியமா? ரெண்டும் தான் தெரியுது. இவங்களுக்கு என்ன ஆச்சு? நடுராத்திரியில நடு மண்டையில நச்சுன்னு ஏதாவது விழுந்துருச்சா? இவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்புறாங்களே. ஹாய் ஆகாஷ், குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். தாரா, நீ கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகு. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க ஆகாஷ்? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? அது போரூர்ல பொன்னியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. சீக்கிரம் ரெடியாரு, நான் வந்துடுறேன். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி நம்மள தனியா கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஹலோ தாரா. சீக்கிரம் ரெடி ஆயிடுவேல? நான் இப்பவே ரெடி ஆயிடுறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே தாரா, பாய். ஓகே பாய். ஏய் சித்து, எங்க போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அதான் சாமி கும்பிட்டாச்சுல, வாங்க ஆபீஸ் கிளம்பலாம். இப்பவே டைம் வேற ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. கோவிலுக்கு வந்தா உடனே கிளம்ப கூடாது. கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துட்டு அப்புறமா தான் போணும். வா. இல்லங்க, அதெல்லாம் என்ன. வா வாங்க. சித்து அம்மா சொன்ன கோவில் இதாதான் இருக்கும். என்ன ஆகாஷ், என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? சரி வா. வாங்க.
என்ன ஆகாஷ், யார தேடிட்டு இருக்கீங்க? வாங்க போய் சாமி கும்பிடலாம். சரி. ஓ, இங்க உட்காந்துருக்கியா? இதான் சரியான டைம். தென்றல், அங்க பாருங்க. யாருங்க அந்த பொண்ணு? எதுக்கு ஆகாஷ் இந்த பொண்ணை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்காரு? அவ பேரு தாரா. அவளதான் இப்ப ஆகாஷ்க்கு பொண்ணு பாத்திருக்காங்க. ஓ, அந்த பிசினஸ்மேன் விஸ்வநாத்தோட பொண்ணு இவதானா? அவதான். தாரா, என்ன ஆகாஷ்? உன் கூட கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்க கூட வந்ததுல சந்தோஷமா தான் இருக்கு ஆகாஷ். நீங்க இவ்ளோ சீக்கிரம் என்ன ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆகாஷ். நிஜமாதான் சொல்றீங்களா? உண்மையிலேயே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன தாரா இப்படி சொல்லிட்ட? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ரொம்பனா என்ன அளவுக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த வான அளவு, இந்த பூமி அளவு, கடல் அளவு, மலை அளவு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. போங்க ஆகாஷ், நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷையா இருக்கு. ஐயோ, நீ இப்படி வெக்கப்படும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்க. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ ஆகாஷ், நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். ஏன் நான் வைக்க கூடாதா? வைக்கலாம். என்ன நம்ம இவ்வளவு தூரம் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா தென்றல் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம சாதாரணமா பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம வெறுப்பேத்துறது பத்தலையோ, இன்னும் கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுக்கணும் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணலாம். இதுக்கு கண்டிப்பா தென்றல் எமோஷன் ஆயிடுவா. தாரா, அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. அவங்க தென்றல் தானே? ஆமா, தென்றலே தான். வா போய் பேசலாம். ஏங்க, டைம் ஆயிடுச்சுங்க. ஹாய் தென்றல். வாங்க ப்ரோ. ஹாய் 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 தென்றல், இது தாரா. You know Chennai's richest number 1 businessman Mr. Vishwanath, அவரோட பொண்ணு. என்னோட would be. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தெரியுமே, நேத்து இவங்களே என்ன மீட் பண்ணி எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, உன்னை மீட் பண்ண விஷயத்த தாரா ஆல்ரெடி சொல்லிட்டா. நான் தான் ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன். சாரி. நோ ப்ராப்ளம். தாராவும் நீங்களும் ரொம்ப பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா
இந்த ஜெனரேஷன்லயே நம்பர் 1 தி பெஸ்ட் கப்பலா நீங்க தான் இருப்பீங்க. இஸ் இட் வெரி குட். உங்களோட மேரேஜுக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சரி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். பாய். பாய். போலாமா? சரி வரேன் ப்ரோ, கிளம்புறேன். பாய். என்ன ஆகாஷ், என்ன வெறுப்பேத்த ட்ரை பண்றீங்களா? நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நான் பொசிட்டிவா உங்ககிட்ட வந்து சண்டை போடுவேன்னு நினைக்கிறீங்களா? இது உங்களோட முட்டாள்தனம். உனக்கு வெக்கமா இல்ல? இனி நீ எவ கூட சுத்தினா எனக்கு என்ன? இடியட். ஐயோ ஆகாஷ், ஐ அம் ஃபீலிங் சோ ஹாப்பி. தாரா, ஒரு 2 minutes இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே. ஏங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஆகாஷை பார்த்தா கோவம் வரலையா? எனக்கு எதுக்கு அவரை பார்த்து கோவம் வரணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 1000 தான் இருந்தாலும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆகாஷ்க்கு நீங்க தான் ஒய்ஃப் ஆக வேண்டியதா இருந்துச்சு. ஆண்டாள் பாட்டி பண்ண பிரச்சனையால மேரேஜ் நடக்காம போச்சு. அதுக்காக உங்க முன்னாடியே ஆகாஷ் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து தொட்டு தொட்டு விளையாடுறாரு, சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. என்னமோ இப்பவே பொண்டாட்டி ஆக்கிக்கிட்ட மாதிரி அந்த பொண்ணு நெத்தியில குங்குமம் வச்சு விடுறாரு. ஏங்க, உங்ககிட்டே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து நீங்க ஆகாஷ் மேல பயங்கரமா கோவப்படுவீங்கன்னு பார்த்தா கூலா அவங்கள பாராட்டி அவங்க மேரேஜுக்கு அட்வான்ஸ் வாழ்த்தெல்லாம் சொல்றீங்க. எப்படிங்க? எப்படின்னா, ஆகாஷ் எனக்கு எப்பவோ 3வது மனுஷனா ஆயிட்டாரு. இனி அவர் யாரை கட்டிக்கிட்டா எனக்கு என்ன? டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. யப்பா தென்றல், நீங்க உண்மையிலேயே அயன் கேர்ள் தான் போல இருக்கு. அம்மா, உங்களுக்கு போனு எடுத்து யாருன்னு பாரு. அம்மா, அந்த ஆகாஷ் தான் உங்களுக்கு கால் பண்றான். ஆகாஷா? ஹலோ அம்மா. சொல்லு ஆகாஷ், என்னாச்சு? என்னம்மா, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாம் உல்டாவாயிடுச்சு. என்ன சொல்ற ஆகாஷ்? நான் சொன்ன மாதிரி தாராவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தென்றல நல்லா வெறுப்பேத்தினியா? அதெல்லாம் நல்லாவே வெறுப்பேத்தினமா. ஆனா தென்றல் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகாம என்னதான் டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டா. புரியல ஆகாஷ், என்னாச்சு? என்னத்த சொல்றீங்க? நான் தென்றலுக்கு முன்னாடி தாரா கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசி அவ நெத்தியில குங்குமம்லாம் வச்சு விட்டேன். அது மட்டும் இல்லம்மா, தென்றல் கிட்ட தாராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு தென்றல் டென்ஷன் ஆகி பொசசிவ்னஸ்ல என்கிட்ட தான் சண்டை போடுவான்னு பார்த்தா அவ எங்க 2 பேரையும் பொருத்தமான ஜோடி, பெஸ்ட் கப்பல் அப்படி இப்படின்னு பாராட்டி மேரேஜுக்கு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிட்டு போயிட்டாமா. அதான பார்த்தேன், நம்ம தென்றலா கொக்கா மவனே. இனிமே நீ தலைகில நின்னு தண்ணி குடிச்சாலும் தென்றல் என் மச்சான் சித்துக்கு தாண்டா. உனக்கு அந்த முட்டைக்கனி தாராதா. என்னம்மா, உங்க ஐடியா இப்படி உல்டா ஆயிடுச்சு. ஆகாஷ், நீ ஒன்னும் கவலைப்படாத. தென்றல் கொஞ்சம் பிடிவாதக்காரி இல்ல. அதனால இந்த ஒரு முயற்சியிலேயே அவ மனசுல இருக்கிற பொசசிவ்னஸ வெளியே கொண்டு வர முடியாது. நீ என்ன பண்ற, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தென்றல் டிஸ்டர்ப் ஆயி உன் மேல இருக்கிற காதலை வெளிப்படுத்திடுவா. அப்படியாம்மா சொல்றீங்க? ஆமாம்பா. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். அம்மா சொல்றத நம்புப்பா. நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே தென்றல் உன்கிட்ட சரண்டர் ஆயிடுவா. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நான் தென்றலை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாவது அவளுக்கு எம்எல்ஏ இருக்கிற காதலை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன். சூப்பர்ப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. சரிம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை. சரிப்பா.
சாரி ஆகாஷ், தென்றல் சொன்ன மாதிரி உனக்கு தாராதான் பொருத்தமான ஜோடி. அத நீ போக போக புரிஞ்சுப்ப. அம்மா அம்மா, ஆ? என்ன மைண்ட் வாய்ஸா? எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா இப்படி சொந்த புள்ள வாழ்க்கையிலே சூனிய வைக்கிறீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது. நேரமாச்சு, ஆபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பி போ. ஆனா இத ஒண்ணு சொல்லிருங்க. இவங்களுக்கு சீக்கிரமா டிக்கெட்டை புக் பண்ணி ஊருக்கு அமிச்சாதான் நம்ம மச்சான் காதல காப்பாத்த முடியும் போல இருக்கு. இல்லனா அவ்வளவுதான். போன இங்கே வச்சிட்டமா. சரி சரி. ஆகாஷ், பாட்டி, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? வேணாம் பாட்டி. என்னன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க. பரவாயில்ல, நான் டென்ஷன் ஆக மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அது நீங்க என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம அந்த தாராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சாரதா அம்மா என் ஃபீலிங்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. தென்றலை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக சாரதா அம்மா எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா? என்ன சொல்ற ஆகாஷ்? சாரதா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே. இல்ல பாட்டி, நீங்க சாரதா அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. அவங்க உண்மையாவே ரொம்ப நல்லவங்க. முதல்ல அவ உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணான்னு சொல்லு. அது தென்றல எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம நான் தென்றல் அம்மாவை போய் மீட் பண்ணேன். அப்போ அவங்க தான் சாரதா அம்மாவை சந்திக்க சொன்னாங்க. நீங்க சாரதா அம்மா கிட்டயே தென்றலை சமாதானப்படுத்த சொல்லி கேட்டு பாருங்களேன். அதனால நீங்க கேட்டா அவங்க மறுக்க முடியாது. அம்மா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? தென்றலை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். தென்றல் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா? சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? இப்ப வந்துட்டு போனாலே தாரா, அவளை கூட்டிட்டு போய் தென்றல் பார்வையில படுற மாதிரி, தாரா கிட்ட நல்லா சிரிச்சு பேசி க்ளோஸா பழகுற மாதிரி தென்றலை முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேத்து. நீ தாராவோட சேர்ந்து தென்றலை எப்ப சந்திக்கணும்னு நானே நேரம் பார்த்து உனக்கு போன் பண்றேன். நேத்து நான் உன்கிட்ட நீ தாராவோட சேர்ந்து தென்றலை வெறுப்பேத்த சந்தர்ப்பம் அமையும் போது சொல்றேன்னு சொன்னல, இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அப்படியா? தென்றல் சித்துவை கூட்டிக்கிட்டு போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிருக்கா. அங்க போய் தாராவோட க்ளோஸா இருக்கிற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசி தென்றலை எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ அவ்வளவு வெறுப்பேத்த. தாரா, என்ன ஆகாஷ்? உன் கூட கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.